இன்னும் 2 மாத காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்க போகிறது. 2 மாத காலத்தில் 2 அமாவாசைகளுக்கு பிறகு வீட்டுக்கு போகிற இந்த விடிய ஆட்சி தமிழகத்திலே பல்வேறு சட்ட சீர்குலைவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கருணாநிதியினுடைய குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2000 ரூபாய்க்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டியை கருணாநிதி அவர்கள் கொடுத்து மாதம் 200 ரூபாய் சன் டிவிக்கு சந்தா வாங்கி கொடுத்தார். இப்போது ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அருமை பெரியவர்களை, தேர்தல் வரப்போகிறது என்றவுடன் சென்ற வருடம் 1000 ரூபாய் கொடுத்தார். இந்த வருடம் தேர்தல் வருவதற்கு 2 மாசத்துக்கு முன்னாடி 30 லட்சம் பெண்களை கணக்கில் சேர்த்து தகுதியுள்ள பெண்களுக்கு உதவித்தொகை என்று சொல்லி 1,09,000 பெண்களுக்கு கொடுத்து வந்தது 1,39,00,000 30 லட்சம் பேரை சேர்த்தார்கள். இதுவரை மாதம் 1000 கொடுத்தார்கள். இன்றைக்கு காலையிலே அனைவருடைய கவனத்தையும் அதிர்ச்சி அடையத்தக்க வகையில 5000 ரூபாய் போட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தாய்மார்களுடைய கணக்கில் 5000 ரூபாய் போட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், சென்ற ஆண்டு கோடை காலம் வரவில்லையா? சென்ற ஆண்டு வெய்ய காலம் வரவில்லையா? அதுக்கு முந்தைய ஆண்டு வெய்ய காலம் வரவில்லையா? அப்பொழுது இந்த 5000 ரூபாயை ஒன்றாக போட்டார்களா என்று நான் கேட்கிறேன். இப்போது வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக, ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக போன பொங்கலுக்கு 1 ரூபாய் கூட நிதியாக மக்களுக்கு கொடுக்கவில்லை. பொங்கல் நிவாரணம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த முறை பொங்கலுக்கு 3000 தருகிறார். காரணம், எல்லாம் தேர்தலை முன்னிட்டு இப்படி எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி வஞ்சித்து மக்களை வாக்குகளை விலை கொடுத்து வாங்குவதற்கு உங்களுடைய வரிப்பணத்தையே ஸ்டாலின் பயன்படுத்தும். உங்களுடைய வரிப்பணத்தை வைத்து உங்களை ஏமாற்றி உங்களுடைய ஓட்டுகளை வாங்கி மீண்டும் கொள்ளையடித்து கோடி கோடியாக துபாய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஸ்டாலின் திட்டம் போடுகிறார், உதயநிதி திட்டம் போடுகிறார். உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் சென்ற பொங்கலுக்கு 1000 ரூபாயாவது கொடுத்திருக்கலாம் அல்லவா? ஏன் போன வெயில் காலம் இதை விட கடுமையாக இருந்தது. அப்போது 5000 தரவில்லை என்றாலும் 2000 கொடுத்திருக்கலாம் அல்லவா? ஏன் இப்போது 5000 கொடுத்தார்? எடப்பாடியார் ஆட்சி வந்தால் மாதம் 2000 தரப்படும் என்று சொன்னதனால் அதிர்ச்சி அடைந்து போய் ஸ்டாலின் விரக்தியிலே தூங்காமல் இரவோடு இரவாக இந்த சட்டத்தை போட்டிருக்கிறார்கள். எத்தனை சட்டம் போட்டாலும் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் செய்திருக்கிற பாவத்திற்கு கங்கையிலே மூழ்கினாலும் உங்கள் பாவம் தீராது, காசியிலே மூழ்கினாலும் உங்கள் பாவம் தீராது. தமிழக மக்களை நீங்கள் வஞ்சித்திருக்கிறீர்கள். தமிழக மக்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள். ஒவ்வொரு மந்திரியும் அடித்திருக்கிற கொள்ளை, இலவச வேட்டி சேலை எல்லாருக்கும் ஒன்னா கொடுத்தாங்களா? வேட்டி கொடுத்தா சேலை கொடுக்கல, சேலை கொடுத்தா வேட்டி கொடுக்கல, சில பேருக்கு எதுவுமே கொடுக்கல. வேட்டி சேலை எப்போதும் எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் ஜோடி ஜோடியாக கொடுப்பார்கள். ஆனால் ஒருவருக்கு வேட்டி, ஒருவருக்கு சேலை, ஒருவருக்கு ஒண்ணுமே இல்லை. சில ஊர்களுக்கு இன்னும் வேட்டி சேலையே போகல. ஆனா போனதாக அக்னாலஜ்மெண்ட் ரெடி பண்ணி பூரா வேட்டி சேலையும் குஜராத்திலே இருந்து வாங்கி இங்கே இருக்கிற நெசவாளர்களுடைய வயிற்றிலே அடித்து ஏமாற்றி இருக்கிற இந்த ஸ்டாலின் அரசுக்கு நெசவாளர்கள் சங்கோத போகிறார்கள், சாவுமணி அடிக்க போகிறார்கள். உங்கள் கைத்தறி மந்திரி காந்தி, மகாத்மா காந்தியின் பெயரிலே பின்பகுதியை வைத்திருக்கிற காந்தி ஒரு முன்னாள் சாராய வியாபாரி 5 கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்கி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஓட்டி கொண்டிருக்கிறாரே வேலூர் காந்தி. 5 கோடி ரூபாய் பணம் உனக்கு எப்படியப்பா வந்தது என்று கேட்கிற தைரியம் ஸ்டாலினுக்கு உண்டா? கேட்டால் காந்தி விடுவாரா? ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 10 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி இருக்கிறீர்களே, உங்கள் மருமகன் சபரி 30 கோடி ரூபாய்க்கு கைக்கடியாரம் வாங்கி இருக்கிறானே, இதற்கெல்லாம் பணம் எப்படி வந்தது என்று காந்தி கேட்பான். காந்தியை கண்டு ஸ்டாலின் பயப்படுகிறாரா? ஸ்டாலினை கண்டு காந்தி பயப்படுகிறாரா என்கிற தெரியாத ஒரு மர்மம் முடிச்சு 1 மாத காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், எவ்வளவுதான் நீங்கள் கொடுத்தாலும் ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் இனி உங்களுடைய மாய வலையிலே விழமாட்டார்கள். 2021 அண்ட புழுகு ஆகாச புழுகு பேசி அரசு ஊழியர்களை ஏமாற்றினீர்கள். அரசு ஊழியர்களுக்கு இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுத்து விட்டீர்களா? இன்றைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், அதே போல கிராமங்களில் இருக்கிற சுகாதார பணியாளர்கள் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடாத துறையே கிடையாது. எல்லா துறையும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சி தொகுதியிலே நகரத்தில் தான் குப்பை அள்ளவில்லை என்று நினைத்தேன். கிராமங்களிலும் கடந்த 3 மாதம் 4 மாத காலமாக குப்பை அள்ளுவதே இல்லை. வாங்க எங்க ஊருக்கு வந்து பாருங்க, ஆச்சிப்பட்டிக்கு வந்து பாருங்க, பணிக்கம்பட்டிக்கு வந்து பாருங்க, பூசாரிப்பட்டிக்கு வந்து பாருங்க. வெக்கம், மானம், சூடு, சுரணை, உப்பு போட்டு சாப்பிடுவது உண்மையாக இருந்தால் குப்பையை ஒழுங்காக அள்ளுனதாக கணக்கு காட்டி அதிலும் குப்பையிலும் கோடிகளை சுருட்டுகிற ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இன்னொரு அதிர்ச்சியான தகவல்,
10 நாள் அம்பராம்பாளையம் தண்ணீர், பொள்ளாச்சி தொகுதி, பொள்ளாச்சி தெற்கொன்றியம், கிணத்துக்கடை ஒன்றியம், எந்த பகுதிக்கும் அம்பராம்பாளையம் தண்ணீர் போகவே இல்லை. இதை நான் சவாலா காவல்துறைக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். பொள்ளாச்சி சப் கலெக்டருக்கு நான் சொல்றேன், தாசில்தாருக்கு சொல்றேன். 2-3 நாள்ல எல்லா பக்கமும் ஜனங்க குடத்தை எடுத்துட்டு ரோட்ல உட்கார போறாங்க. குறும்புவேட்ல தண்ணி வருதா, வடசத்தூர்ல தண்ணி வருதா, பனிக்கம்பட்டியில தண்ணி வருதா, சேருவேரம்பேட்டில தண்ணி வருதா, வடக்காடுல தண்ணி வருதா, சகாதேவா நடுப்புடுல தண்ணி வருதா? எங்கேயுமே தண்ணி வரப்போகுது. தண்ணியே வராம, ஓட்டாரே ஓட்டாம, அதை பராமரிக்காம கொள்ளையோ கொள்ளை. இதுதான் இந்த ஆட்சியினுடைய நோக்கம். எப்படியோ எடப்பாடியார் 2000 தருவதாக சொன்ன காரணத்தினால உடனே இன்னைக்கு 5000 ரூபாயை போட்டு பிரச்சனையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, தமிழக மக்களுடைய பாவம் உங்கள் குடும்பத்தை சும்மா விடாது. 2006 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தீர்கள். சுடுகாட்டிலே கூட மக்களுக்கு புதைப்பதற்கு இன்றைக்கு இடமில்லாத நிலவரி இருந்து கொண்டு. ஸ்டாலின் அவர்களே, 2021 அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை அறிவித்து மக்களுக்கு நம்ப முடியாத வாக்குறுதிகளை பூமிக்கும் ஆகாயத்துக்கும் பாலம் கட்டுவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்கள். அத்தனைக்கும் ஒன்றையுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றி அடிப்படை சுகாதாரம் இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக நான் சொல்றேன், இங்க பாருங்க 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட பராமரிக்காம விட்டு பால் அடைஞ்சு போச்சு. இந்த 5 வருடத்துல பராமரிக்காமல் விட்டு பால் அடைஞ்சு போச்சு. இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட் 2வது பஸ் ஸ்டாண்ட், டவுன் பஸ் ஸ்டாண்டு, அது பாதி பால் அடைஞ்சு போச்சு. பாத்ரூம்ல போய் ஒண்ணுக்கு போறதுக்கு போய் பாருங்க, எவ்வளவு ஒண்ணுக்கு போறதுக்கு 10 rupees, 10 ரூபா. எந்த நாட்டுல, எந்த தேசத்துல, எந்த ஊர்லயாவது பொள்ளாச்சி முனிசிபாலிட்டியே ஒண்ணு நான் கேட்கிற, ஒண்ணுக்கு போறதுக்கு 10 ரூபாயா, 2க்கு போறதுக்கு 20 ரூபாயா? எங்காவது இந்த கொடுமை உண்டா? பஸ் ஸ்டாண்ட போய் பாருங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட 2 பஸ் ஸ்டாண்டு காத்து வாங்கிட்டு இருக்குது. எல்லாரும் 2 வீலர் வாங்கிட்டான் கொரோனா நேரத்துல. எதுக்கப்பா 3வது பஸ் ஸ்டாண்டு? எதுக்கு 3வது பஸ் ஸ்டாண்டு? டபுளா எத்தலா? எவ்வளவு? 15 கோடி கை மாறி இருக்கு. கார்ட்டூன் போடுறீங்களா? பஸ் ஸ்டாண்ட மாத்தி பாருங்க, மக்கள் அடிப்பாங்க. ஆப்பு பஸ் ஸ்டாண்ட மாத்தி போடுங்க. அந்த பஸ் மேல ஏறுமாடு பார்க்கலாம். உள்ள போற வழியில, உள்ள போற வழி 45 டிகிரியில் இருக்குது. மேல போகும்போது இன்னைக்கு இருக்கிற அரசு பஸ் பிரேக் பிடிக்காம ரிவர்ஸ் வந்தா கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வந்துட்டு இருக்கிற வேற வாகனங்கள் மேல மோதி மக்கள் உயிருக்கே ஆபத்து. இங்க 50 பஸ் நிக்கிற மாதிரி கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரேக்கு, அங்க 20 பஸ், அப்புறம் 30 பஸ் இங்க கோட்டுக்குள்ள நிப்பாட்டுறதா? அறிவுகட்ட மூலகட்ட முண்டங்களா? 50 பஸ் இங்க நிக்கிறதுக்கு ரேக் இருக்கு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல. 2 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் போகுது. இப்ப 20 பஸ் நிக்கிறதுக்கு மட்டும் ரேக் வச்சிருக்கீங்களே, மிச்சம் 30 பஸ் கோர்ட்டுக்குள்ள போடுறதா? ஆரன் ஏர் ஆரன் அடிச்சா கோர்ட் நீதிபதி துள்ளி விழுந்து விடுதலைட்டுருவாங்க, விடுதலைய தண்டனைட்டுருவாங்க. இப்படி ஒரு கொடுமையான ஊர் எங்காவது பார்த்திருக்கிறீங்களா? அப்புறம் இன்னைக்கு 5000 போட்டு நாங்க தான் ஜெயிப்போம். நீங்க 50,000 போட்டாலும் ஜெயிலுக்கு போவீங்கப்பா. அது உங்க ராசி பலன். இன்னும் 50,000 நீ போடு, மக்கள் அதிகமா கேட்கறாங்க. உங்க மந்திரி பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் சொன்னார், 1 வருடத்துக்குள்ள 30,000 கோடி பணத்தை சேர்த்துட்டு லஞ்ச லாவண்யம் வாங்கிட்டு மச்சனும் மச்சானு ஸ்டாலினும் உதயநிதியும் சபரீசனும் 30,000 கோடிய என்ன பண்றது தெரியாம, எங்க வைக்கிறது தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னான். யார் சொன்னா? பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன். இப்ப 5 வருஷத்துக்கு அப்ப எவ்வளவு ஆச்சு? 1 வருஷத்துக்கு 30,000 கோடினா 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு பாய்? 1.5 லட்சம் கோடி. இந்த 1.5 லட்சம் கோடி பணம் யார் பணம்? இந்த வெயில நிக்கிறாங்களே, தாய்மார்களுடைய பணம், வயோதிகர்களுடைய பணம், மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். 1.5 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு வச்சுட்டு, ஏண்டா மக்களுடைய வறுமையை விலை பேச நினைக்கிறீர்களா? மக்களுடைய வறுமைக்கு 5000 ரூபாய் பிச்சை ஓடுகிறீர்களா? யார் அப்பன் வீட்டு காசு? மக்களுடைய வரி பணம். மக்களுடைய வரி பணத்துல ஸ்டாலின் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கிறார் 5000 ரூபாய். இந்த பணம் அல்ல, நீ 10,000 கொடுத்தாலும், இன்னும் 5 முறை 10,000 கொடுத்தாலும் உங்ககிட்ட இருக்கிற 1,50,000 கோடியை எடுக்காமல் யார் விட மாட்டா? தாத்தா மோடிஜி. 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று 150 நாட்களாக உயர்த்தப்படும். கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு?